Hi guys, myself Asak and நீங்க பார்த்து கொண்டிருப்பது டெக்னாலஜி தமிழ் சேனல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளா நிறைய பேர் ஒரு கொஸ்டின் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. என்ன கொஸ்டின் அப்படின்னா, நாங்க பப்ஜி விளையாடுறோம், ஃப்ரீ ஃபயர் விளையாடுறோம். அது விளையாடும் போது பிங் வந்து ஹைல இருக்கு, அதனால எங்க கேம் வந்து லேக் ஆகுது. சேம் டைம்ஸ் வந்து 968 வந்து இது மாதிரி பிங் ரொம்ப ஹை லெவலுக்கு போயிருது. எங்களுக்கு வந்து கேம் விளையாடும் போது லேக் ஆச்சுன்னா கடுப்பாயிருது, போனை போட்டு உடைக்கலாம் போடலாம் தோணுது அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. ஸோ அதுக்கு தான் நான் உங்க தம்பி வந்து ஒரு சூப்பர் சொல்யூஷன்ஸ் கொண்டு வந்திருக்கேன். அந்த 5 சொல்யூஷன்ஸை பார்ப்போம். அந்த 5 சொல்யூஷன்ஸை பார்த்ததுக்கு அப்புறம் 100% கேரண்டீட் நீங்க சாட்டிஸ்ஃபைட் ஆயிருவீங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம், அந்த செட்டிங்ஸ் உங்க போன்ல இன்பில்ட் பண்ணதுக்கு அப்புறம். அண்ட் உங்களோட அந்த பிங் ப்ராப்ளம் வந்து கண்டிப்பா சால்வ் ஆயிரும். அந்த ஹைல இருந்த பிங்ஸ் வந்து கம்மி ஆயிரும். ஸோ ஸ்டார்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் மிஸ் பண்ணாம ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி சின்ன ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் இருந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சைட்ல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் டெய்லி 5 மணிக்கு கொடுக்குற டேக் அப்டேட்ஸ் உங்கள்ட்ட வந்து சேரும். ஓகே, சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் and பார்க்கலாம். Never ever give up. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் என்ன அப்படின்னா, நீங்க வந்து பப்ஜி ஒரு ஃப்ரீ ஃபயர் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட ரீசெண்ட் ஆப்ஸை வந்து க்ளோஸ் பண்ணிருங்க. ஓகேவா? இதனால என்ன நடக்கும் அப்படின்னா, பப்ஜி அண்ட் ஃப்ரீ ஃபயர் வந்து ஹை எம்பி கேம், ஹை லெவல் கேம்ஸ். ஹை லெவல்ஸ் அப்படின்னா 1.5 GB 1.25 GB. நீங்க இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணும்போது இதுல வந்து ஹை டேட்டா வந்து எக்ஸஸ் ஆகுது. இதுக்கு என்ன பண்றீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஓடிக்கிட்டு இருந்த ரீசெண்ட் ஆப்ஸை நீங்க க்ளோஸ் பண்ணல அப்படின்னா அந்த ஆப்ஸும் வந்து டேட்டாவை எக்ஸஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி இந்த பப்ஜி ஆர் ஃப்ரீ ஃபயர் வந்து டேட்டாவை எக்ஸஸ் பண்ணும். இந்த 2 ஆப்ஸும் சேர்ந்து டேட்டாவை எக்ஸஸ் பண்ணும்போது இன்டர்நெட் ஸ்பீடு வந்து அதிகமாக தேவைப்படுது. அந்த நேரத்தில் அது வந்து ப்ரொவைட் பண்ணாததுனால இங்க வந்து இன்டர்நெட் ஸ்பீடு குறையலாம். நீங்க கேம் விளையாடும் போது இன்டர்நெட் ஸ்பீடு குறையலாம். அதுக்காக நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, அந்த ஆப்ஸை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இந்த பப்ஜி ஆர் ஃப்ரீ ஃபயரை மட்டும் ஸ்டார்ட் பண்ணி விளையாடுங்க. அந்த நேரத்தில் ஸ்மூத்தா ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டாவது சொல்யூஷன் என்ன அப்படின்னா, நீங்க பப்ஜியை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் இல்லாட்டி ஃப்ரீ ஃபயர் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதோட கிராஃபிக்ஸை மெயின்டைன்டா வைங்க. மெயின்டைன்டா அப்படின்னா, இன்கேஸ் நீங்க வந்து டிவைஸ் கொஞ்சம் 4 GB RAM 64 GB வேரியன்ட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, அந்த கேம்ல நீங்க ஃபுல் HD இல்லாட்டி HDல வச்சுட்டு அந்த கிராஃபிக்ஸை வந்து கலர்ஃபுல்லா இது மாதிரிலாம் சில இதெல்லாம் செட் பண்ணலாம். இன்கேஸ் நீங்க வந்து கேமிங் போனை யூஸ் பண்றீங்க, லைக் ரெட்மி நோட் 8 ப்ரோ, லைக் G90 ப்ரோசஸர் கேம்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா, நீங்க ஹை குவாலிட்டியில நீங்க வச்சு பார்க்கலாம். அல்ட்ரா ஹெச்டில நீங்க கூட கேம் விளையாடலாம். அல்ட்ரா ஹெச்டில நீங்க கேம் விளையாடுறீங்க அப்படின்னா, ஒரு கேமுக்கு, நார்மல் கேமுக்கு பப்ஜி விளையாடுறதுக்கு 30 MB தான் செலவாகும். ஓகே, அதே கேமை நீங்க அல்ட்ரா ஹெச்டில வச்சு கேமிங் போன்ல விளையாடுறீங்க அப்படின்னா ஒரு கேமுக்கு 500 MB செலவாகும். அந்த 500 MB செலவாகுறது அப்படின்னா ஹை ஸ்பீட்ல உங்களுக்கு டேட்டா எக்ஸஸ் ஆகணும். அதுக்காக ஸ்பீடும் அப்படி வேணும். ஸோ நீங்க கேம் உங்க போன் டிவைஸை பொறுத்து நீங்க வந்து அந்த கிராஃபிக்ஸை செட் பண்ணுங்க. இன்கேஸ் நீங்க வந்து 2 GB இல்லாட்டி 3 GB போன் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, அந்த கிராஃபிக்ஸை HDல வச்சுட்டு ஸ்மூத்ல வச்சிருங்க. அங்கிட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஸ்மூத், செகண்ட் ஆப்ஷன் வந்து HDல வச்சுட்டு, தேர்ட் ஆப்ஷன் வந்து கலர்ஃபுல் இல்லாட்டி சாஃப்ட்ல வைங்க. ஓகேவா? உங்க போனுக்கு பொறுத்தது மாதிரி அந்த செட்டிங்ஸை நீங்க பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மூணாவது 100% ஒர்க்கிங் செட்டிங் என்ன அப்படின்னா, உங்களோட ஹை பிங்கு 100 இருக்கட்டும், 200 இருக்கட்டும், 150 இருக்கட்டும், 300 இருக்கட்டும், 400 இருக்கட்டும், 800 900 இருக்கட்டும் போயிட்டு இருந்தாலும் இந்த பிங் வந்து ரொம்ப கம்மியாயிரும். 100% ஒர்க். இது வச்சு எப்படி பண்ண போறோம் அப்படின்னா, இது ஒரு விபிஎனோட ஹெல்ப்பால இந்த வந்து பண்ண போறோம். அது என்ன அப்படின்னா, நீங்க சிம்பிளி பிளே ஸ்டோருக்கு போறீங்க. பிளே ஸ்டோருக்கு போனோன்னா டர்போ விபிஎன் அப்படின்னு சொல்லிட்டு டவுன்லோட் பண்றீங்க. டவுன்லோட் பண்றதுக்கு அப்புறம் அதை வந்து ஓப்பன் பண்றீங்க. ஓப்பன் பண்ணிட்டு பப்ஜி கேமுக்கு ஆக்சஸ் கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் நீங்க பப்ஜியை போய் விளையாண்டு பாருங்க. உங்களோட பிங் வந்து 900 இருந்தாலும் 1000 இருந்தாலும் 1000 இருக்காது. 968 தான் மோஸ்ட் பிங்கு. அதுக்கப்புறம் இந்த 100 200 இருந்தா கூட 20 to 30 30 to 40 இது மாதிரி பிங் ரேஞ்சில் வந்துச்சு அப்படின்னா உங்களோட கேம் வந்து ஸ்மூத் ஆகணும். ஓகேவா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபோர்த் சொல்யூஷன் என்ன அப்படின்னா, நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க, நாங்கள் வீட்டில் இருக்கோம். நாங்கள் வீட்டில் இருக்கும்போது நீங்கள் எந்த ஏபிஎன் செட்டிங் சொன்னாலும் எங்களோட கேமிங் வந்து ரொம்ப ஸ்லோவாக ஓடுது, பிங் ரேட் ஹையில் இருக்குது, நாங்கள் என்ன பண்ணுறது? அதுக்கு ஒரே சொல்யூஷன் தான் இருக்கு ப்ரோ. இன்கேஸ் உங்கள் வீட்டில் நெட்வொர்க் வரல அப்படின்னா அந்த மூலைக்கு போங்க, அந்த மூலையில் இல்லைன்னா அந்த மூலைக்கு போங்க. எந்த மூலையில் உங்களுக்கு நெட்வொர்க் வருதோ அங்கே போய் மட்டும் விளையாடுங்க. ஓகே, அதுக்கு வேற சொல்யூஷனே இல்லை. இன்கேஸ் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ஜியோட நெட்வொர்க் வந்து சரியில்லை அப்படின்னா நீங்கள் கேமிங்காகவே ஒரு தனி சிம் வாங்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து அதை யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், 5வது சொல்யூஷன் என்ன அப்படின்னா, இதுதான் 100% ஒர்க்கிங் சொல்யூஷன். ஏபிஎன் செட்டிங் பார்க்க போறோம். நம்ம விபிஎன் பார்த்தாச்சு, இப்போ ஏபிஎன் பார்க்க போறோம். இந்த ஏபிஎன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி செட்டிங்ஸ்க்கு போங்க. செட்டிங்ஸ்க்கு போனோம்னா சிம் கார்டு அண்ட் மொபைல் நெட்வொர்க்ஸ்க்கு போங்க. நீங்க எந்த சிம்ல நீங்க டேட்டா யூஸ் பண்றீங்களோ அந்த சிம்மை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் சிம்பிளி ஆக்சஸ் பாயிண்ட் நேம்க்கு போங்க. அதுக்கு போனோன்னா நியூ ஏபிஎன் கிளிக் பண்ணி ஒரு ஃபார்ம் கிரியேட் ஆகும். அந்த ஃபார்முக்கு போனோன்னா இப்போ நான் சொல்ற மாதிரி ஒரு ஃபார்மை ஃபில்அப் பண்றீங்க. ஓகே, அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட செட்டிங்ஸ்ல இனேபிள் பண்றீங்க. அதுக்கப்புறம் உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடை பாருங்க. உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடும் கூடும் அண்ட் உங்களோட ஹைப்பிங் ப்ராப்ளம் கண்டிப்பா சால்வ் ஆயிரும். இது வந்து நம்மள்ட்ட இருந்து கேரண்டி. ஸோ வாங்க போகலாம் அண்ட் அந்த ஏபிஎன் செட்டிங்ஸை பார்க்கலாம்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் மூணாவதா ஒரு சொல்யூஷன் சொன்னேன். அது என்ன அப்படின்னா டர்போ விபிஎன். இந்த டர்போ விபிஎன் வந்து பப்ஜியோட டேர்ம்ஸ் அண்ட் பாலிசிஸ்க்கு அகேன்ஸ்டா இருக்கிறதுனால இது வந்து இன்கேஸ் வந்து இது வந்து பப்ஜிக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னா நீங்க விபிஎன் யூஸ் பண்றீங்க பிங் ப்ராப்ளம்காக அப்படின்னா உங்க ஐடி வந்து பேன் ஆகலாம். அதுக்கப்புறம் சொல்லக்கூடாது நான் சொன்னேன் விபிஎன் யூஸ் பண்ண சொல்லி, அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஐடி பேன் ஆயிடுச்சு அதுக்கு நீங்க தான் காரணம் அப்படிலாம் வந்து சொல்லக்கூடாது. ஸோ ஓகே, அந்த ரிஸ்க் உங்களோட தான். ஸோ நீங்க ஆனா விபிஎன் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட பிங் வந்து 100% குறைஞ்சிரும். அது வந்து நீங்க கொஞ்ச நாளைக்கு யூஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நீங்க புது சிம் வாங்கி வந்து அதை நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்தாச்சு என்னோட ஃபோன் ஸ்க்ரீனுக்கு. ஸோ இது மாதிரி நான் சொன்ன மாதிரி செஞ்சுக்கோங்க. டைரெக்டாக ஏபிஎன் செட்டிங் வந்து இங்கே இந்த ஃபார்மை ஃபில் பண்ணும்போது நேமில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கேபிட்டலில் இருக்கணும். ஓகே, ஜியோ கேமிங் டர்போ. ஓகே, ஜியோ கேமிங் டர்போன்னு சொல்லிட்டு இப்போ நான் ஜியோ யூஸ் பண்ணுறதுனால ஜியோ போட்டிருக்கேன். நீங்கள் எந்த சிம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சிம்மோட நேமை வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு ஏபிஎனுக்கு போங்க. ஏபிஎனுக்கு போய்ட்டு ப்ரோ மோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. நான் எழுதுகிற மாதிரியே ப்ரோவோட பி வந்து கேபிட்டல் அண்ட் மோடோட பி வந்து எம் வந்து கேபிட்டல். ஓகே, அதுக்கப்புறம் ஓகே கொடுத்துட்டு ப்ராக்ஸி போர்ட் யூசர் நேம் நாட் செட்டாகவே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம யூசர் நேமில் வந்து Geo 4G நீங்கள் எந்த சிம் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் கொடுத்துருங்க. இங்கே நான் இப்போ ஜியோ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கறதுனால நான் ஜியோ கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகேவா, ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் பாஸ்வேர்ட் நாட் செட்டாக இருக்கட்டும். சர்வரில் போய்ட்டு www.google.comனு கொடுத்துருங்க. ஓகே, google.comனு கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் எம்எம்எஸ்சி எம்எஸ் ப்ராக்ஸி எம்எஸ் ஃபோர்ஸ் எம்சிசி எம்என்சி எல்லாமே அப்படியே இருக்கணும். நாட் செட்டாக இருக்குது எல்லாமே உங்கள் ஏரியா கோட். ஸோ இதெல்லாம் எதுவுமே பண்ணாதீங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஆத்தென்டிகேஷன் டைப்புக்கு போயிட்டு CHAP சாப் அப்படின்னு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஏபிஎன் டைப் என்ன இருக்குதோ அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஏபிஎன் ப்ரோட்டோகால் அண்ட் ஏபிஎன் ரோமிங் ப்ரோட்டோகால் IPv4/IPv6 வச்சுருங்க. உங்கள் ஃபோனில் IPv4 இருந்துச்சு அப்படின்னா அதை இப்போ சேஞ்ச் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பியரர் செட்டிங் நம்ம முக்கியமான செட்டிங். இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அன்ஸ்பெசிஃபைடாக இருக்கும். அதை அன்செலக்ட் பண்ணிட்டு உங்கள் ஃபோனில் எத்தனை ஆப்ஷன் செலக்ட் ஆகுதோ அத்தனை ஆப்ஷனே செலக்ட் பண்ணிடுங்க இதில் வந்து. ஓகேவா, இன்கேஸ் வந்து உங்கள் ஃபோனில் ஒன்றுக்கு மேலே ஆப்ஷன் செலக்ட் ஆகலை அப்படின்னா நீங்கள் சிம்பிளி LTன்னு மட்டும் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருனா. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் மோர் போயிட்டு சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் ஜியோ கேமிங் டர்போ ப்ரோ மோட் அப்படின்னு இருக்கும். இதை வந்து நான் இப்போது இனேபிள் பண்ணிடுறேன். இனேபிள் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் நீங்கள் PUBG ஆர் ஃப்ரீ ஃபயர் விளையாண்டு பாருங்கள். உங்களோட ஸ்பீடை பாருங்கள், பிச்சுக்கிட்டு போயிடும் அப்படியே கேரண்டீடு. ஸோ கைஸ் வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க அண்ட் உங்களோட PUBG ஸ்குவாடோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க, அப்பதான் எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். ஸோ நான் மீட் பண்றேன் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல இதே மாதிரி ஒரு புது டேக் அப்டேட்ஸோட. அது வரைக்கும் டேக் கேர், நன்றி.